சோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஹாபிட் இருக்கா? இருக்கு. அப்பப்ப குடிப்பேன்க்கா. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது நல்லதா கெட்டதா? ஆப்வியஸ்லி நோ, ஆக்சுவலா ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்கு. கெட்டதுதான், ஆனா பிடிச்சிருக்குன்னு குடிக்கிறீங்க. கெட்டதுன்னு சொல்லுவாங்க, குடிக்கிறவங்க குடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். அவாய்ட் பண்ணதா சொல்லுவீங்க. அதாவது ரெகுலரா குடிச்சா எதா இருந்தாலும் அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். எப்பயாவது ஒரு தடவை வெயிலுக்காக சும்மா குடிக்கிறதுல ஒன்றும் தவறில்லை நினைக்கிறேன். டீத் ஆல்ரெடி எனக்கெல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆயிட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு போயிட்டேன். ஒரு கிளாஸ் ஆஃப் கூல் ட்ரிங்க்ஸ்ல எவ்வளவு சுகர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நோ ஐடியா. நோ ஐடியா. நிறைய இருக்கும், பட் எவ்வளவு இருக்குன்னு எக்ஸாக்ட்டா நோ ஐடியா. ஒரு 40% 50 பிளஸ் இருக்கும் கண்டிப்பாவே. ஓகே சூப்பர். 20 to 25%. 25% இல்லை 35%. ஓகே சூப்பர். இப்போலாம் எனி ரெஸ்டாரண்ட் கெட் டுகெதர் பார்ட்டின்னு போனீங்கனாலே கூல் ட்ரிங்க்ஸ், மொஜிட்டோ, சோடா இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதனால எக்கச்சக்கமான பேட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், டூத் எனாமல் எரோஷன். மோஸ்ட்லி நீங்கள் குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் வந்து சிட்ரிக் ஆசிட், பாஸ்பரிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் கலந்த ஒரு ட்ரிங்காக தான் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா டூத்தோட எனாமல் லேயரை எரோட் பண்ணி எடுத்துரும். ஒன்ஸ் எனாமல் போனுச்சுன்னா அது திருப்பி வளரவே வளராது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ல சுகர் கண்டென்ட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். இது கேவிட்டி காசிங் பாக்டீரியாவோடைய க்ரோத்துக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். கம் டிசீஸ், இந்த ஹை சுகர் கண்டென்ட் அண்ட் சோடா கண்டென்ட்டை உங்களோட கம்ஸை வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணும். இதனால என்ன ஆகும்னா ஸ்லோவாக ப்ளீடிங் கம்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். டூத்தோட டிஸ்கலரேஷன், மோஸ்ட்லி இந்த டார்க் கலர்டு கூல் ட்ரிங்க்ஸ், அதாவது இந்த கோலாஸ் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா குரோமோஜென்ஸ் அண்ட் பாஸ்பரிக் ஆசிட் அதில் அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்களோட டூத்து, உங்களோட ஃபில்லிங்ஸு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மைல்டு டிஸ்கலரேஷன் கொடுக்கும். ஸ்லோவாக உங்கள் டீத் வந்து எல்லோயிஷாக மாறும். கொஞ்ச நாள் கழித்து ஸ்லைட்டு ப்ரௌனிஷாகவும் மாறிடும். இப்போ இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் டயட் கோக் ஆர் டயட் சோடா சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் சில பேட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுவும் அசிடிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கேவிட்டி ஃபார்மேஷன் உடைய சான்சஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய டூத் எனாமல் எரோஷன் சான்சஸ் அதில் அதிகமாகவே இருக்கும். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களோட டென்டிஸ்ட்டை எவ்ரி 6 months ரெகுலர் டென்டல் செக்அப் பண்ணிக்கிங்க.